Welcome to our channel Midnight Night Desires. இங்கு அண்ணிய பற்றி பார்க்கலாம் நண்பா. என் அண்ணி பேரு நிவேதா. அவள் மிகவும் அழகாக இருப்பாள். கட்டுக்கோப்பான குதிரை, உடல் மாநிறம், அழகு. அவளை பல ஆண்கள் பார்த்து சைட் அடிச்சது உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என் அண்ணியை எப்படி சம்பவம் செய்தேன் என்பதை பற்றி உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல போகிறேன். இது உண்மையான கதை. முழுசா கேளுங்க, சூப்பர் இருக்கும். நான் உங்கள் மணி அப்பாவின் சொந்தக்காரர் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டதாக போனில் அழைப்பு வந்தது. அம்மாவும் அப்பாவும் அடிபட்டவரை பார்க்க வெளியூர் சென்று விட்டனர். என்னிடம் போகும்போது வீட்டில் இருக்குமாறும் வெளியே ஊர் சுற்ற வேண்டாம் என்று அறிவுரை சொல்லி சென்றனர். என்னுடைய அண்ணன் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய அண்ணி வீட்டில் இருக்கிறாள். அவளுக்கு 2 வயதில் குழந்தை இருக்கிறது. அண்ணி என்னிடம் சமைப்பதற்கு காய்கறி இல்லை. நல்லா பெரிய மாம்பழத்தை வாங்கிட்டு வா அண்ணி, எனக்கு மாம்பழம் பிடிக்கும் பெருசா. ஐயோ டேய் போடா லூசு, அது நான் அப்புறம் உன் கிட்ட சொல்றேன். லைக் நைட்டிக்கா கொஞ்சம் வாங்கிட்டு வா என்று என் கையில் காசையும் பையையும் கொடுத்து கடைக்கு அனுப்பி வைத்தார். நானும் சரி அண்ணி பொருட்களை வாங்கிட்டு வரேன் என்று சொல்லி கடைக்கு சென்றேன். அண்ணி சாம்பார் வைப்பதற்காக கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்தாள். போட்டிருந்தாள். நான் கடையிலிருந்து பொருட்களை வாங்கி வந்து அண்ணியிடம் கொடுத்துவிட்டு நான் சோபாவில் அமர்ந்து கொண்டு டிவி பார்க்க ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து உள்ளே இருந்து வந்த அண்ணி, சாயங்காலம் எங்கேயாவது வெளியே போகலாமாட்டா என்று கேட்டாள். எங்கே அண்ணி என்று நான் கேட்டேன். கோயிலுக்கு போகலாமா என்று கேட்டாள். சரி அண்ணி, போகலாம் என்று கூறினேன். மதிய லஞ்ச் இருவரும் சாப்பிட்டுவிட்டு நான் அண்ணன் குழந்தையோடு விளையாடிக் கொண்டிருக்கிறேன். அண்ணி சற்று ஓய்வெடுப்பதாகவும் சிறிது நேரம் தூங்குவதாகவும் என்னிடம் சொல்லி அவள் அறைக்கு சென்றாள். நான் குழந்தையோடு விளையாடிக் கொண்டிருந்தேன். குழந்தைக்கு தூக்கம் வரவே நான் அண்ணியை கூப்பிட்டேன். அண்ணி வரவில்லை. ஒருவேளை நல்லா தூங்குறாங்க போல சொல்லிட்டு நானே ரூமுக்குள்ள போய் குழந்தைய ரூமில் தூங்க வைத்துவிட்டு வந்தேன். சிறிது நேரம் கழித்து அண்ணி அறையை விட்டு வெளியே வந்தாள். பாப்பா தூங்க மாட்டாளா, என்னை ஏன் எழுப்பல என்று கேட்டாள். இல்லண்ணே, நீங்க அசதியா தூங்குனீங்க, அதனால நானே பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் என்று சொன்னேன். பிறகு நானும் அண்ணியும் டிவி பார்த்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அண்ணி என்னிடம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னாள். நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன் என்று சொன்னேன். அண்ணி உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்று கேட்டேன். எனக்கு எப்போதுமே கோன் ஐஸ் பிடிக்கும் என்று சொன்னாள். உங்க அண்ணன் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு எப்ப தோணுதோ அப்பொழுதெல்லாம் உங்க அண்ணன் கோன் ஐஸ் வாங்கி கொடுப்பாரு. நானும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் என்று சொன்னாள். இப்போ உங்க அண்ணன் இல்ல, அதனால கோன் ஐஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி அண்ணி, அண்ணன் இல்லை என்றால் என்ன, நான் வாங்கிட்டு வருகிறேன் என்று கடைக்கு போனேன். நான் கிளம்பும்போது உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்று கேட்டாள். நான் அண்ணியிடம் எனக்கு எப்போதுமே கோன் ஐஸ்கிரீம் தான் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னேன். அதுவும் மேங்கோ கப்பை என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னேன். மேங்கோ ஐஸ்கிரீம் உனக்கு பிடிக்குமா என்று அண்ணி கேட்டாள். நான் ஆமாம் அண்ணி என்றேன். உங்க அண்ணனுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் பிடிக்காது. நான் சாப்பிட கொடுத்தா கூட ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு. சரி நீ போய் கடைக்கு வாங்கிட்டு வா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று சொன்னால் நானும் கடைக்கு சென்று வாழைப்பழம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். இருவரும் ஹாலில் அமர்ந்து ஐஸ்கிரீமை நான் மாம்பழ ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்.
பிறகு அண்ணிக்கு வாழைப்பழம் ஐஸ்கிரீம் கொடுத்தேன். அண்ணி அதை நக்கி சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு என்னை பார்த்து, நீ கொடுத்த வாழைப்பழ ஐஸ்கிரீம் நல்லா சுவையா இருக்குடா என்று அண்ணி சிரித்தபடி சொன்னாள். இருவரும் நன்றாக சாப்பிட்டோம். பிறகு இருவரும் கோயிலுக்கு போகலாம் என்று சொல்லி இருவரும் கோவிலுக்கு சென்றோம். அங்கு அடிபட்டவருக்காக பிரார்த்தனை செய்து வீட்டுக்கு இரவு 8 மணிக்கு வந்துவிட்டோம். இரவு நேரத்தில் உனக்கு என்ன சாப்பாடு வேண்டும் என்று அண்ணி என்னிடம் கேட்டாள். எனக்கு தோசை வேண்டும் என்று சொன்னேன். சரி என்று தோசை சுட அண்ணி கிச்சனுக்குள் சென்றார். இரவு நேரம் மின்சாரம் போயிருந்தது. மழையுடன் குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. இரவு தோசை சுடரேன், உனக்கு பசிக்குமே என்றாள் அண்ணி. அவன் தாயின் மரணத்துக்கு பின் அண்ணியும் தம்பியும் தனியாகவே இருந்தார்கள். அவளது சமையல் வாசனை மட்டுமல்ல, அவள் வார்த்தைகளிலும் ஒரு மென்மை இருந்தது. அவன் மனசில் ஏதோ கிழி கிழி. இது அன்பா, இல்லை என்றால் வேறு என்ன என கேள்விகள் கிளம்பின. அண்ணி தோசையை சுட்டு கொண்டிருந்த போது அவள் தோளில் விழுந்த அவன் பார்வை அவளுக்கு வேறே ஒரு பரிதாபம் தெரிந்தது. கண்களில் ஏதோ சொல்லாத உள்மனதை பாவம் போல சுட்டிக்காட்டு. என்னை துடைப்பிக்க முடியுமா என்றாள். அண்ணி அவன் அருகே சென்றான். உடனே மனதுக்குள் ஒரு பதட்டம். அவன் கைகளும் அவளது தோளும் ஒரு நொடிக்கு சந்தித்தது. அந்த நொடி நிதானமாக காதலின் ஆரம்ப கணமாக மாறியது. அந்த இரவில் தூங்க முடியாமல் மழையை பார்த்து கொண்டிருந்தான். அண்ணி ஒரு காபி கிண்ணம் கொடுத்து அருகில் அமர்ந்தாள். நீ மட்டும் இல்லை என்றால் இந்த வீடு வெறுமையாகத்தான் இருக்கும் என்றாள் அவள். அவன் உள்ளம் களி கூறியது. ஆனால் ஒரு குரல். அவள், என் அண்ணி, இது சரியா? சமூகம், உறவுகள், மரியாதை எல்லாமே கேள்விகளாக வந்தன. அவளும் நிழனமானால் மழையும் அதே நேரம் சற்றே அதிகமாய் சாரல் அடித்தது. ஒரு நாள் அவன் அவளுடன் நேரடியாக கேட்டான், நீ எதற்காக இவ்வளவு பராமரிக்கிறது? ஏன் என் மனசை இழுக்கிறே? அவள் முதலில் பதில்